வெல்கம் டு ஓடிடி. நான் உங்க பிளால். இன்னைக்கு தமிழ்ல அவைலபிளா இருக்கிற பெஸ்ட் 5 சைக்கோ கில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற படம் 2009 ரிலீஸ் ஆன வெர்டிஜ். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து மலையேற சாகசம் பண்ண போறாங்க. அப்ப இவங்க காட்டுக்குள்ள போகும்போது விலங்குகளை பொறி வச்சு பிடிக்கிற பொரிய வச்சு ஒரு சைக்கோ கில்லர் இவங்க எல்லாத்தையும் பிடிக்கிறான். ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு விதமா கொள்றான். இதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா, யார் தப்பிச்சா, எப்படி தப்பிச்சாங்கிறத படத்தோட கதை. இந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்னு சொல்றாங்க. பொறி வச்சு பிடிக்கிற சீன்லாம் பாத்தீங்கன்னா ரண கொடூரமா இருக்கும், பார்க்கவே முடியாது. மிஸ் பண்ணாம இதை போய் பாருங்க. Please turn back. What do they hunt? இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2022 ரிலீஸ் ஆன டெக்சாஸ் செயின்சா மசாக்கரே. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, டெக்சாஸ்ங்கிற ஒரு டவுன்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு வீடை வாங்கி விற்கலாம்னு சொல்லி வராங்க. இப்ப சயின்சா மிஷின் வச்சு அறுத்துட்டு இருக்கிற ஒரு சைக்கோ கில்லர்ட்ட இவங்க மாட்டாங்க. அவன்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா, என்ன பண்ணாங்கிறது இந்த படத்தோட கதை. படத்துல இந்த சயின்சா மிஷினை வச்சு அறுக்கிற சீனா இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பாங்கன்னு நம்மளே யோசிக்க வைக்கிற சீனா இருக்கட்டும், பாக்குறது ரொம்ப பயங்கரமா எடுத்து வச்சிருப்பாங்க. படத்தை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இங்கதான் எங்களோட லட்சியமே இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இடம் பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவது பார்க்க போறோம் 1995 ரிலீஸ் ஆன 7. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல சொன்ன மாதிரி 7 பாவங்கள் செஞ்ச 7 பேரை தேர்ந்தெடுத்து 7 நாள்ல 7 வித்தியாசமான முறையில அவன் கொள்றான். நம்ம ஹீரோவான போலீஸும் 7 நாள் ரிட்டையர் ஆகிற காரணம் இருக்கனால இந்த 7 நாளுக்குள்ள இந்த கில்லரை பிடிச்சாரா பிடிக்கல, இதுதான் இந்த படத்தோட கதை. ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், சீட்டேஜ்ல தான் உட்காந்து படத்தையே பார்க்க முடியும். மிஸ் பண்ணாம இந்த படத்தையும் பார்த்துருங்க. From completing his masterpiece. 7. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2022 ரிலீஸ் ஆன எக்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேங்கு ஒரு அடல்ட் ஃபிலிம் எடுக்க ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க ஒரு சைக்கோ கில்லர்ட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. அவன் இருந்து யாரெல்லாம் தப்பிச்சாங்க, இந்த சைக்கோ கில்லர் யாரு, ஏன் இதெல்லாம் பண்றாங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ரொம்ப அடல்ட் சீன்லாம் இருக்கனால நீங்க ஃபேமிலியோட இந்த படத்தை கண்டிப்பா பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்துல கேமரா வச்சிருக்க ஆங்கிள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா வச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படம் 2006 ரிலீஸ் ஆன சி நோ ஈவில். படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயில இருக்கிற கைதிகள் எல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு கிளீன் பண்றதுக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்டே வெளியே கூட்டு போய் அவங்களை கிளீன் பண்ண கூட்டு போறாங்க. ஆனா அந்த பாலஞ்ச ஹோட்டல்ல ஒரு சைக்கோ கில்லர் இருக்கிறது இவங்களுக்கு தெரியாம போயிருது. ஆனா இதுக்குள்ள போய் மாட்டிட்டு அவங்கள இந்த சைக்கோ கில்லர் கண்ணை நோண்டி ரொம்ப ரணக்கூடமா கொலை பண்றான். இதுல இருந்து யார் யாரெல்லாம் தப்பிச்சாங்க அப்படிதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துல இந்த கண்ணை நோண்டி எடுக்கிற சீன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரணக்கூடமா இருக்கும். இந்த படத்தோட சைக்கோ கில்லரா நடிச்சிருக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, WWE இருக்கிற நம்ம அண்டர்டேக்கரோட தம்பி கெயின் தான் இந்த படத்துல அந்த சைக்கோ கில்லரா நடிச்சிருக்காரு. மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்ன சேனல்ல தமிழ் டபுள் படத்தை பத்தி பேசணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.